எச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்கிறோம். எல்லா மாவட்டத்துக்கும் என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லா துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கையெல்லாம் எடுத்திருக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கே அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதை எச்சரிக்கை சொல்லுகிற பணியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம். சென்னையும் பாதிக்கப்படும். சென்னையில் அதிக மழை பெய்து சொல்றாங்க. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க. அவங்களும் அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவர் வஞ்சிக்காம இருந்தால் போதும், அதுதான் முக்கியம். அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்போ வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, தயாராக இருக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கே அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதை எச்சரிக்கை சொல்லுகிற பணியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம். சென்னையும் பாதிக்கப்படும். சென்னையில் அதிக மழை பெய்து சொல்றாங்க. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க. அவங்களும் அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவர் வஞ்சிக்காம இருந்தால் போதும், அதுதான் முக்கியம். அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்போ வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, தயாராக இருக்கும்.